அந்த அந்த பீரியடில் 52கள் எப்படி வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுச்சோ சிவாஜி நடித்த பராசக்தி, அது மாதிரி இன்றைக்கு வந்து காலம் வந்து இந்த பராசக்திய சூழ்ந்து இதையும் வந்து ஒரு பெரிய அனல் பந்தா மாத்திருக்கு அப்படின்னா பெரிய ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருட இடைவெளிக்கு பிறகு இந்த பராசக்தி இவ்வளவு தூரத்துக்கு இந்த அந்த வார்த்தை வந்து பெரிய ஒரு கங்கா மாறியிருக்கு நிக்குதுன்னா, அதுக்கு காரணம் வந்து தமிழகத்தில் நடந்த அந்த மொழிப்போர் தியாகிகளின் தியாகம் தான். தங்களோட உயிர வந்து நீங்க சொன்ன மாரி குழந்தைகள் முதற்கொண்டு மொழிப்போருக்காக உயிர் நீத்திருக்காங்க அப்படிங்கிறபோது, அதனுடைய அந்த ஆன்மா தான் இந்த பராசக்திய வந்து இன்றைக்கு வந்து பெரிய அளவுல கொண்டு போயிருக்கு. இந்த வரலாற்றுக்கான நிகழ்வுகள வந்து திரைப்படமா எடுக்கிறதுல வந்து உண்மையிலே சுதா கொங்கரா அவர்கள் கை தேர்ந்தவங்களா மாறிட்டாங்க. கை தேர்ந்தவர்களா மாறிட்டாங்க. குறிப்பா சொல்லப்போனா சூரரை போற்றுல ஒரு காட்சியில வந்து அப்பா இறந்து போனாருங்கிற உடனே அவர் வந்து சூர்யாவால அங்கிருந்து வர முடியாது. கையில காசு இல்ல. அத வந்து வீட்ல வந்து "ஏன்டா அம்பா இறந்தது கூட வரலையாடான்னு கையில காசு இல்லம்மான்னு" சொல்லிட்டு அழுவாரு பாருங்க. அதெல்லாம் வந்து தியேட்டர்ல கலங்க வச்சுரும். ஸோ அந்த மாரியான காட்சிகள்லாம் வச்சு அவ்வளோ அழகா பண்ணியிருக்கவங்கள்ட்ட இந்த மாரி ஒரு ஒரு உண்மையான ஒரு மொழி சார்ந்த தமிழினத்தின் வரலாற்றை சார்ந்த ஒரு காட்சியை பதிவு செய்யறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, உண்மையிலே அவங்க வந்து இந்த படத்த உண்மையிலே கலங்கடிச்சிருப்பாங்க.